தனக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை எடுக்கலங்க. இதான் நாணயம், இதான் நம்பகத்தன்மை. இப்படி ஒருத்தனை என்கிட்ட காட்டிவிட்டு அவனுக்கு பின்னாடி போ, ஒருத்தனை காட்டி பார்ப்போம். எப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னாடி வந்துட்டு கூத்தாடிக்கு பின்னாடி போறீங்களே, வெக்கக்கடா இல்ல? அந்த ரசிகர் மன்றமா இந்த ரசிகர் மன்றமா? யாரு வரலாம்? சம்பாதிக்கிற பணத்துக்கு கணக்கு காட்டாதவன், வருமான வரி கட்டாதவன், கோடி கோடியாக தனக்கு குவித்துக் கொண்டிருக்கிறவன், சினிமாவில் மட்டும் வாரி வாரி வழங்குறவன், இப்படி கை அசைக்கிறதுக்கு 1 லட்சமும் கால அசைக்கிறதுக்கு 2 லட்சமும் வாங்குறவன், இவன் எல்லாம் உனக்கு வழிகாட்டி. இவனுக்கெல்லாம் உனக்கு பின்னாடி வந்து போஸ்ட் அடிக்கிற சில கூமுட்டனம் பாருங்கள. சுரணையற்ற ஜென்மங்கள் சமுதாயத்தில் பேருக்கு முன்னாடி ரஜினி இப்ராஹிம், ரஜினி மூசா, பெத்த அப்பனையே மாத்திர அளவு கூறு கட்டு போய் நிக்கிற சமுதாயம். இவன் யாரு? இவன் ரஜினிலாம் இவன் யாரு? இவன் யாருன்னு கேட்டேன். தண்ணி அடிக்கிறவன், சினிமாவில் உள்ள எல்லா பயிலும் தண்ணி அடிக்கிறவன். நீ தண்ணி அடிச்சா உன் முன்னாடி ஒத்துக்குவாளா? நீ ஒத்துக்கிறவன் தலைவன, உன் தலைவன் தண்ணி அடிக்கிறான்னு ஒத்துக்கிற, அவன் உனக்கு தலைவன். ஒரு நாளைக்கு ஒருத்தையை கட்டி பிடிக்கிறான், அவன் உனக்கு தலைவன். ஒரு நாளைக்கு வெளிநாட்டில் போய் தன்னுடைய சேஷ்டையெல்லாம் பண்ணிட்டு வந்து இறங்குறான், அவன் உனக்கு தலைவன். இவன்களை எல்லாம் தலைவன் சொல்லி இவனுக்கு பின்னாடி போறியே, உன்னை காக்க வச்சிருப்பான். அவன் தெருவுக்குள் நுழைய முடியாது, சினிமாவில் மட்டும்தான் பார்ப்பான். அதுக்கப்புறம் பொது வாழ்க்கைக்கு வரமாட்டான். மழை அடிச்சா வரமாட்டான், வெள்ளம் அடிச்சா வரமாட்டான், ஊரே தீப்பத்தி எரிஞ்சா வரமாட்டான். சினிமாவில் தீப்பத்தி எரிஞ்சா 2 கூட தண்ணி போய் ஊத்துவான், அதுக்கு 2 லட்சம் ரூபா. அடப்பாவிகளா, யார தலைவரா ஏத்துக்கிறது? எப்படிப்பட்ட கிரீடத்தை கீழே போட்டீங்க? அல்ல எவ்வளவு பெரிய ஈமான்கிற கிரீடத்தை தந்து அதுக்கு மேல பகுத்தறிவுங்கிற கிரீடத்தை தந்திருக்கிறான். எவன தலைவனா ஏத்துக்கிறன்னு ஒரு விவசாய வேணாமா? ஒரு தகுதி வேணாமா? இவ்வளவு கேவலமான நிலையில் போயிட்டு இருக்கிறோம் நம்ம. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை விடுங்க, கஜானாவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவருடைய நம்பகத்தன்மைக்கு தான் முதல் விஷயங்கள் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவரா இருந்தார், அவர் நம்பலாம். அதுக்காக சொல்ல வர்றேன். அவருடைய பள்ளிவாசல் தான் அரண்மனை. ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல் தான் கோத்து, பள்ளிவாசல் தான் அரண்மனை, பள்ளிவாசல் தான் ராணுவ பயிற்சி எடுக்கிற தளம், எல்லாம் அதெல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட பள்ளிவாசல்ல ஜக்காத்து பொருளும் அங்கதான் குவிக்கப்பட்டிருக்கும். அரசு கருவூலம், அதான் தலைமை செயலகம். மஸ்ஜித் நபவி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த தலைமை செயலகம், கோட்டை. அங்க குவிக்கப்பட்டு கிடக்கு பேரிச்சம்பழம், நிறைய குவிக்கப்பட்டு கிடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரர் ஹசன் அல்லது ஹுசைன், அவர் வந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்துறார். ஜக்காத்துல இருந்து வந்த பேரிச்சம்பழத்தை கூச்சி வச்சிருக்கிறாங்க ஒரு பக்கத்துல, மக்களுக்கு அள்ளி கொடுப்பதற்காக வேண்டி, ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக வேண்டி. ஏழையிலேயே பெரிய ஏழை இவர் தான் அன்னைக்கு. ஆனா ஒரு பேரிச்சம்பழத்தை பேரப்புள்ள எடுத்தவன ஓடி வர்றாங்க. ஓடி வந்து விரல்ல வாய்க்குள்ள விரல விட்டு துப்ப சொல்றாங்க. காரி துப்புறக்குள்ள வார்த்தை இது, துப்பு துப்பு. இது நமக்கு ஹலால் இல்ல, இது பொது நிதி, இது ஏழைகள் நிதி, இது அரசாங்க நிதி. இது முகமதுக்கும் ஹலால் இல்லை, முகமதின் குடும்பத்தாருக்கும் ஹலால் இல்லை. இதிலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை கூட இந்த முகமது தொடமாட்டார். இதிலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை கூட முகமதுடைய மனைவி தொடமாட்டார். இதிலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை கூட முகமதுடைய பேரர் தொடமாட்டார் என்று சொன்ன தலைவரை உலகத்தில் பார்த்திருக்கிறீங்களா? குவிஞ்சு கிடக்குது. கண்டவருக்கெல்லாம் ஒட்டகத்தை கொடுக்க முடியுதவருக்கு, கண்டவருக்கெல்லாம் மூட்டை மூட்டையா பேரிச்சம்பழம் கொடுக்க முடியுது. கஜானாவில் எந்த தட்டுப்பாடும் இல்ல, ஒரு குறையும் இல்ல. ஆனால் அவர் ஒரு பேரிச்சம்பழத்தை தொடமாட்டார், தொட்டதில்லை. அதை கூட நீங்க வரலாறு நினைச்சிடலாம், கதை நினைக்கலாம், அது பரவாயில்ல. என்ன சொல்லிட்டு போயிட்டார் தெரியுமா? இது பேரனுக்கு மாத்திரம் இல்ல, உலகம் அழிகிற காலம் வரை, உலகம் அழிகிற காலம் வரை யாரெல்லாம் என் சந்ததியாக தோன்றுகிறார்களோ அவர்களுக்கும் ஹராம். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருத்தனும் தனக்கு சேர்ப்பான், தன்னுடைய வாரிசுக்கு சேர்ப்பான், தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு சேர்ப்பான், வழி வழியா 4 தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பான். இவர் என்ன பண்றார் தெரியுமா? பைத்துல் மாலுடைய பைசாவை, ஜக்காத்துடைய பணத்தை, அரசாங்கத்துடைய கருவூலத்தில் ஏழைகளுக்கு என்று வழங்கப்பட்டிருக்கிற தர்ம பணத்தை நானும் தொடக்கூடாது, என் மனைவி மக்கள் தொடக்கூடாது, என் பேரப்பிள்ளைகள் தொடக்கூடாது. இந்த 20வது நூற்றாண்டில் எவனாவது நபிகள் நாயகத்துடைய வாரிசு என்று சொன்னால் அவனும் தொடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுன்னா பிச்சை எடுக்க கூடாது, தர்ம பொருள் வாங்க கூடாது,
அது மாதிரி யாசகம் கேட்க கூடாது, மனிதர்கள்ட்ட கையேந்த கூடாது, அரசாங்கத்தோட நிதியில ஏழைகளுக்குள்ள நிதியில உதவி பெறக்கூடாது. அவரு தன்னை மட்டும் காத்துக்கிறல, அவருடைய பரம்பரையில தோன்றியதற்காக கியாம நாள் வரைக்கும் உள்ள தன்னுடைய சந்ததிகளை எல்லாம் சந்தில் நிப்பாட்டிட்டு போயிட்டாரு. உலகத்தில் நீ செய்வியா, நான் செய்வேனா? ரசூலுல்லாஹ்வோட வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு பிச்சருக்கு வராங்க ஒரு கூட்டம். அவங்களுக்கு பேர் சடப்பக்கீரு, நடப்பக்கீரு, இளவு பக்கீரு. அடே ரசூலுல்லாஹ்வோட வாரிசுன்னா பிச்சை எடுக்கலாமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுன்னா கியாம நாள் வரைக்கும் ஹராம், கை ஏந்த கூடாது. அந்த சுயமரியாதையை காப்பாற்றணும். அரசாங்கத்தில் ஏழைகளுக்கு கொடுக்கிற உதவி பணத்தை கூட ரசூலுல்லாஹ்வுடைய வம்சம் வாங்க கூடாது. சுயமரியாதைக்கு இலக்கணமா திகழணும், நெஞ்ச நிமிர்த்து வாழணும், அடுத்தவன்ட்ட கையேந்த கூடாது என்று கற்று தந்தாங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு கையேந்தினால் என்ன அர்த்தம்? பொய்யன், பித்தலாட்டக்காரன். நம்ம பாருங்க எவ்வளவு கேவலமா போயிட்டு பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுன்னு வர்றான், குளிச்சு 6 மாசம் இருக்கும். சிறப்பிக்கிட்டு வர்றான குளிச்சு 6 மாசம் இருக்கும், முடியெல்லாம் திப்பி திப்பியா போயிருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னபடி நகத்தை வெட்டிருக்க மாட்டான். 40 நாளைக்கு கண்டிப்பா நகத்தை வெட்டி ஆகணும். நான் அதிகபட்சம் 40 நாள், வார வெட்டிக்கு நல்லது. அதிகபட்சம் 40 நாளைக்கு மேல நகத்தை வெட்டாம இருக்க கூடாது. 40 நாளைக்கு மேல அக்குள் மயிரை எடுக்காம இருக்க கூடாது. 40 நாளைக்கு மேல மர்மஸ்தானத்துடைய மயிரை நீக்காம இருக்க கூடாது என்றெல்லாம் நாகரிகம் கற்றுத்தந்த நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு குளிச்சு 6 மாசம், நகவெட்டி 5 வருஷம், தலைக்கு என்ன சீவி அது ஒரு 2 வருஷம், வாயில கஞ்சா. இவன் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு. இவன் போட்டு பெசஞ்சி உருட்டி வச்சத திங்கிறதுக்கு போட்டி. வெக்கங்கட்ட ஜென்மங்களா! எப்படிப்பட்ட உன்னத சமுதாயத்தை உருவாக்கிட்டு போனார் அந்த மாமனிதர். நீ எவ்வளவு கேவலமா போயிட்ட பத்தியா, எவ்வளவு இழிந்த நிலைக்கு போயிட்ட பத்தியா? இந்த மாதிரி ஒரு கூறுகட்ட ஜென்மத்தை உண்டாக்குறது அவன் வந்தாரா?